நீங்கள் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா சரியான விதத்தில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிற அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அதில் வந்து நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். மிட் கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் இதெல்லாம் எதை குறிக்குது? ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது சரியான விதத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம சரியான விதத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா, சரியான இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கி சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபத்தை எடுத்து அவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது அதுதான். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிற ஆட்களால் மேனேஜ் பண்ணப்படுது. நாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம அவங்ககிட்ட காசை கொடுக்குறோம். அவங்க எந்த விதத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு அந்த காசை சரியான விதத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து லாபத்தை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காதீங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.